அம்மம்மாடி அங்கங்கே லூட்டி அடிக்கிற பாப்பா படுட்டாப்பா போட்டா ரெக்கட்டாப்பா முடிச்சா பிடிச்சா பாட்டு பாய பிடிச்சா சிரிச்சா நாத்தா இல்ல கீதா அவ ஆட்டுக்கு பார்த்தா யப்பா சோக்குதல சேக்குதல நாங்க வந்த வண்ணமயிலு சின்னமயிலு வந்து விழுந்தா ஐய புத்தி இழந்தா செல்ல முத்து நல்ல முத்து குப்பமுத்து குத்துங்கடா சுத்தின்னு டப்பாங்குத்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட இஞ்சி கொத்து நிக்க வச்சு கொண்ட இலப்பு வச்சுட்டு ஆட படிக்க வந்து கல்லூரி பேரையும் கெடுக்கிறியே அடிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் போதைய கொடுக்கிறியே சுக்கு பொடி வச்சுட்டாமே நீ நினைக்கிற பாப்பா படுட்டாப்பா போட்டா ரெட்டத்தாப்பா போப்பா கிட்ட போப்பா கேப்பா துட்டு கேப்பா நாராயண கோபாலா நாம கொட்ட வருவாடா சில்லறைய அள்ளி விடப்பா கப்பத்த கட்டப்பா காத்திருப்பா கட்டப்பா காத்திருப்பா பப்பா ஊத்திருப்பா திட்டிப்பா பாட்டெடுப்பா பாப்பா படுட்டாப்பா போப்பா ரெட்டத்தாப்பா போப்பா கிட்ட போப்பா கேப்பா துட்டு கேப்பா அந்த பொண்ணு மூஞ்சில படுதா நல்ல வேலை பத்தினி வேஷம் போட்டு பணத்துக்காக கலையற முகத்தை அசிங்கப்படுத்த ஆசிரியங்க ஆனா நீ காப்பாத்திட்ட இவ கஜாவோட மஜாவா இருக்கிறது இவன் பார்த்தான் அதனால இவன் அடி வாங்க வச்சு வேடிக்கை பார்க்கறதாவ இந்த மோத வச்சு பல பேத்த மைக்கி பத்தினி வேஷம் போட்டு பணம் சம்பாரிச்சாய்வா இவளோட அழகை ஆசிட் ஊத்தி அழிக்கணும் ஆனா மிஸ் ஆயிடுச்சே இவன் நம்ம காலேஜுக்கே ஒரு அவமான சின்னப்பா அரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் ராம் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ப்பா தப்பு இல்ல ஆனா நீ ஒரு பேய்க்குல வக்கரத்து வாங்குற போது நிறுத்துங்க இவங்கெல்லாம் கேட்கறதுல தப்பு இருக்கு உன்னையே வச்சு உயிர் போன அவசியமா ஒரு நிமிஷம் யோசிப்பார் நாளைக்கு ஒரு கல்யாணம் வச்சுக்கோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க நீ கட்டி போற இந்த விஷயம் தெரிஞ்சா உன் வாழ்க்கை என்ன ஆகும் ஏன் இந்த கேவலமான வாழ்க்கை சொல்லு சொல்லு சீதா எனக்கு எல்லாரும் மாதிரி வாழ ஆசைதான் மத்த பொண்ணுங்க மாதிரி நானும் அடக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன் நான் அடக்கமா வாழ்ந்தா இன்னொரு உயிர் அடக்கமாயிடுமே என்ன சொல்ற வாங்க இவங்கதான் எங்க அம்மா 5 வருஷமா இப்படியே தான் இருக்காங்க என்ன உடம்புக்கு பிளட் கேன்சர் ஓ மை காட் எனக்குன்னு இருக்கிறது இவங்க ஒருத்தவங்க தான் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது இவங்களும் போயிட்டாங்கன்னா நான் அதுதான் இவங்களை காப்பாத்துறதுக்கு யாருக்கிட்ட போய் உதவி கேட்டாலும் முதல்ல என்ன கேட்டாங்க எந்த பொண்ணும் பெத்த தாயை இழக்க விரும்ப மாட்டா எங்க அம்மாவை இழக்காம இருக்க என்ன இழந்த மாசத்துக்கு ஒரு தடவை நல்ல ரத்தம் மாத்தணும் அதனாலதான் நான் ஏன் ரத்தத்துக்கு எடுத்துக்கிட்டேன் கஜா குரூப்பை பகைச்சுக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது அதனாலதான் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஆடினேன் வேற வழி தெரியாதுன்னா இந்த வழிக்கு போனேன் இது தப்பா தப்புதான் ஆனா இது ஒரு விதத்துல யாகம்தான் நீ பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்யறேன்னு நினைச்சிட்டு நாங்கெல்லாம் உனக்கு தப்பா நினைச்சிட்டோம் உங்க அம்மாவுக்காக உன் வாழ்க்கை இழக்க நாங்க விட மாட்டோம் உன் படிப்புக்கு பணம் நாங்க தரோம் உங்க அம்மாக்கு தேவையான பிளட்ட நாங்க அரேஞ்ச் பண்றோம் உனக்கு எல்லா விதத்திலும் துணையா நாங்க இருக்கோம் நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டீங்க உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி இனிமே பேருக்கு ஏத்த மாதிரி சீதாவா வாழ்றேன் தட்ஸ் வெரி குட் ஏமா இங்கிலீஷ்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ராத்திரில ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பிட்டியே
நம்ம ஊர் ஆசாமிங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான். அது போட்டோம். எங்க போற எதுக்கு போறேன்னு பெத்த அப்பங்கிட்ட ஒரு சின்ன குழு தரப்படாதா? பார்ட்டி. பாத்தியா? ட்ரிங்கிங் பாத்தியா? அப்ப நானும் வரனே. நாக்கு வறண்டு போய் நமனமான்னு இருக்குதும்மா. நான் போறது என் ஃப்ரெண்டோட பார்ட்டி. லதாவும் வரா. சரி போ. இந்த பாரமா, பார்ட்டினா 1000 ஆம்பளை பசங்க வருவாங்க. ஜாக்கிரதையா நடந்துக்க. நான் பார்க்க போற பையனை நீ கட்டிக்கிட்டா அது ஒண்ணு போதும் பெத்த அப்பனுக்கு. போ. சொன்ன பேச்ச கேட்காம போறாளே, இவ சேஃப்டியா திரும்பி வருவாளா? ஐயோ ஐயோ, அப்பவே யோசிச்சு இருக்கணும். இப்ப ஆயுசு பூரா அவஸ்தைப்பட வேண்டி இருக்கே. ஹலோ, பிரின்சிபல் குரங்கநாதன் ஹியர். யாரு நீங்களா? சரக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா? டோன்ட் வரி சார், எப்பவும் போல ஹாஸ்டல் பசங்களை நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப வச்சுட்டுங்களா? போன வச்சுட்டுங்களான்னு கேட்டேன். தேங்க்யூ. வர வர காலேஜ் லேபுக்குள்ளே கஞ்சா வைக்கிறானுங்க. அவனுங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களை சும்மா விடக்கூடாதுடா. ஏய், மேட்ரு லீக் ஆச்சு போல இருக்கு. எங்க பார்த்தா உன் பேச்சு தாங்க பாரு அவனுங்களே. அட போங்கய்யா, அவனுக்கு தெரிஞ்ச கிழிச்சிட்டு போறானுங்க. வாட்? நம்ம காலேஜ்ல, அதுவும் நான் பிரின்சிபாலா இருக்கிற இந்த காலேஜ்ல போதை மருந்து வியாபாரமா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஆமா, அது எப்ப நடந்தது, எங்க நடந்தது, எப்படி நடந்தது? நம்ம காலேஜ் லேப்ல நேத்து ராத்திரி நடந்திருக்கு. கஜாவோட ஃபாதர் செகண்ட் பேசி கண்ணை கூட டீல் பண்ணிருக்காரு. வாட்? கஜாவுடைய ஃபாதரா? யூ மீன் இருளப்பன்? ஆமா. அவன் ஒரு கூறுகட்ட குசும்பனாச்சே. இந்த மாதிரி குதர்க்கமான வேலையெல்லாம் அவனுக்கு தெரியாதே. ஏன்னா அவனுக்கு மண்டையில மூளையும் கிடையாது, முடியும் கிடையாது. நீங்க பார்த்தது கஞ்சா பொட்டலமா இருக்காது, குரங்குமாருக்கு பல்படி பொட்டலமா இருந்திருக்கும். கஞ்சா பொட்டலம் தான் அப்படிங்கிறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சியம் ஏதாவது இருக்குதா? இருக்கு சத்யா. நான் பார்த்தேன் சார். நீ பாத்தியா? சரி, ஏரியா பிரகாரம் கஞ்சா பாசலாம் அனுப்பிட்டியா? அதெல்லாம் ஓகே சார். ஆனா ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு சார். என்ன உனப்பா? வேற ஒண்ணும் இல்ல சார். அண்ணா நகர் போக வேண்டிய அபின் பாக்ஸ் போரூர் போச்சு சார். சார், போரூர் போக வேண்டிய கஞ்சா பாக்ஸ் அண்ணா நகர் போச்சு சார். காத்து வராத ஹாஸ்டல் விட்டு வெளியில வந்தானா, பழைய லேப் பக்கம் கஜாவோட அப்பாவும் கண்ணனும் கஞ்சா வியாபாரத்தை பத்தி பேசினதை கவனிச்சேன். அபின் பாக்ஸும் கஞ்சா பாக்ஸும் அங்க நிறைய இருந்தது. இருந்த ஆபத்துன்னு உடனே நைஸா நழுவிட்டேன். போது நிறுத்து. அந்த பட்டாப்பட்டி பாத்தி பட்டப்படிப்பு படிக்கிற காலேஜையே கெடுக்க பாக்குறானா? என்ன காதுல காலிஃபிளவர் வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கானா? இந்த கூ ரங்கநாதன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எவனாலையும் ஓலை வைக்க முடியாது. ஒலை வச்சாச்சு, அரிசியும் போட்டாச்சு. சார், எங்களுக்கு தேவை உங்க டென்ஷன் இல்ல, உங்க ஆக்ஷன். அப்படின்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த இருளப்பம் மேட்டரை உடனடியா கேபிஆர் கிட்ட கொண்டு விடுறேன். அந்த கண்ணனை என் கைக்குள்ள வச்சு கசக்கி டூத் பேஸ்ட் மாதிரி பிதுக்கிறேன். தேனு, எப்படிப்பா இந்த பைனாக்கோலிய புடிச்ச? நானும் ஒரு தொடநடிங்கிய தொர்த்துன்னு துரத்தி பாக்குறேன். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. அப்போ நீ கூட லவ் பண்றியா? என்னது? நான் கூடவா? இல்ல, நீயும் லவ் பண்றியான்னு கேக்குறா. ஓ, சப்போட்டா. ஏய், யார் இந்த ஆளு? அது ஏண்டி கேக்குற? அது ஒரு வெள்ளரிக்கா பார்ட்டி. காய கண்ணிலே பார்க்க முடியல. கவலைப்படாதடி, நிச்சயம் நீ ஜெயிச்சிடுவ. பாத்தியா பாத்தியா, இந்த தைரியம் தான் எனக்கு தேவைப்படுச்சு. நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துறியா? நாளைக்கு நான் காலேஜ்க்கு லீவுடி. ஏண்டி? அவங்க அப்பாவுக்கு ஏதோ பர்த்டே பார்ட்டியா, கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறாங்க. ரொம்ப முக்கியம். அப்படின்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் நான் இங்கே உட்காந்து உங்க 2 பேர்கிட்டயும் லவ் கால்ஸ் முடிச்சிட்டு தான் போறேன். ஓகே, we are ready. எந்திரி, சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. லவ் கோர்ஸ் நைட் வரைக்கும் என்னென்னமோ சொன்னியே. யார் சொன்னா? எப்ப சொன்ன? அடிப்பாவி, இப்பதானே நீ சொல்லிட்டு இருந்த. நான் சொன்னேனா? ஐயோ, உங்க அண்ணன் வர ஓடிடி. ஐயோ, அண்ணனா வரட்டும், இன்னைக்கு முடக்கிட வேண்டியதா. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். கூப்பிட்டுட்டே இருக்க, நிக்காம போறீங்களே? நிக்க சொல்லவே இல்லைங்க. அப்ப நில்லுங்க. சொல்லுங்க. இல்ல, நான் எனக்காக கேட்கல, பொதுவா கேக்குறேன். லவ்னா என்ன? லவ்னா இட்ஸ் a mental disease, மனநோய். நானும் உங்களுக்கா சொல்ல, பொதுவா சொல்றேன். என்ன நோய் வந்தாலும் மனசும் உடம்பும் வலிக்குது. ஆனா இந்த நோய் வந்தா சந்தோஷமா இருக்கே. சந்தோஷமா வந்து சங்கடப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு சுகர் இருக்கு வச்சுங்களேன், அது உச்சரிக்கும் போது இனிப்பான நோய் தான், ஆனா உடம்புக்கு தானே கசப்பு.
எனக்கு கசப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அது விடுங்க, செடி வளரணும்னா தண்ணி ஊத்தணும், காதல் வளரணும்னா என்ன ஊத்தணும்? மனசை ஊத்தணும். ஊத்துவீங்களா? செடியை பார்த்தாலும் சொல்லணும். பக்கத்திலே இருக்கு மரம் மண்டை. அது இல்ல, ஒருத்தர் நம்மள மறக்காம இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கலாமே. சரி, எதுக்கு இதெல்லாம் கேக்குற நீ? இல்ல, நான் உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் என் கையால தச்சிருக்கேன். ஸ்வெட்டரா? ஏய், எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஒரு வழியே தெரியலையே. இதான் ஸ்வெட்டர் சீசன் ஆச்சே, அதான். ரீசெண்டா காதல் கோட்டை படம் பாத்தியா? அப்படியே வச்சுக்கோங்க, இது ஒரு ஓரமா போய் போட்டு பாருங்களேன். அளவு எடுக்காம எப்படி? கையால இருக்கிற அளவை விட கண்ணால இருக்கிற அளவு கரெக்டா இருக்கும். நான் உங்க அளவு பாத்துட்டேனே. எதுக்கு இதெல்லாம்? பிரியமா கொடுக்குறேன், போட்டு பாருங்களேன். என்ன அளவு பத்தின சந்தேகமா? அப்படிலாம் இல்ல, சிறுசா இருந்தாலும் கரெக்டா பொருந்தும். என்ன மெட்டீரியல் அப்படி. சின்னதா இருந்தா போடும்போது கிழிஞ்சிடாதா? போட்டதானே தெரியும் கிழியுமா கிழியாதானு. நீங்க போட்டு பாருங்க, கிழிஞ்ச நான் தச்சுக்கிறேன். இது ஏற்கனவே யாரோ போட்ட மாதிரி இருக்கே, உங்க அப்பாடா? ஐயோ, நானே தச்சது, புதுசு. பார், சின்னதா இருக்கு. பாத்துட்டேன். பாத்தியா? இல்ல, உங்களுக்கு இன்னும் 2 இன்ச் அகலம் வேணும். நான் பிரிச்சு தச்சிடுறேன். அப்புறம் இங்க மாணிக்கம்மா தேனு உட்காந்து பேசினாங்களே, எங்க? தேனும் மாணிக்கம் அவ அப்பாக்கு நாளைக்கு பர்த்டேவா, போயிட்டாங்க. தேனு அப்பாக்கு நாளைக்கு பர்த்டேவா? ஓகே, I'll see you later. வந்து